எதுவுமே இல்லாத ஒரு பொண்ணு இப்போ இந்த வீட்லயா அப்படின்னு இருக்கும்ல. ஸோ நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். இதெல்லாமே ஒரு பெரிய மேஜிக் தான். பட் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. சும்மாலாம் எதுவுமே இல்ல. சும்மா லைஃப்ல வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. நிறைய லெசன், நிறைய அசிங்கம், கேவலம், யாரும் பேச மாட்டாங்க. அதெல்லாமே தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தது. ஸோ அதனால லைஃப்ல இந்த வீடு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு தானே பேசுறாங்க. அதுதானே அப்பியரன்ஸ் மீன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய இதாக இருக்கு. ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணாதான் பேசணும், இந்த மாதிரி இருந்தால் தான் பேசணுன்ற மாதிரிலாம் அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட லைஃப்ல. லைஃபே ஒரு மேஜிக் தான். யார் எப்போ எந்த இடத்துல சக்ஸஸ் ஆவாங்க, எந்த பர்சன் எப்போ கீழே எல்லாரும் கீழே இறங்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும். இவன் ஒன்றுமே இல்லையே அவனை கீழேயும் பார்க்கக்கூடாது, அவன் பெருசாக இருக்கான அவனை மேலேயும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். பட் ஈக்குவல் டு பீப்புள். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். அதனால் எல்லாமே ஈக்குவலாக பாருங்கள், ஈக்குவல் டு பீப்புள். இவன் பெருவன், இவன் சின்ன, இவன் காரில் வரான், அவன் பைக்கில் வரான், அப்படிலாம் யாருமே இங்கே கிடையாது. யார் எப்போ பூமாவாங்கன்னு தெரியாது. அன்னைக்கு நீங்கள் அப்படி பண்ண ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பொண்ணு அவள் சீரியல் வரா, கயலில் வரா, அவள் விஜய் டிவியில் வரா அப்படின்னு ப்ரௌடாக சொல்கிறீங்க. நான் எப்படி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம், இப்போயும் ஸ்டில் வரைக்கும் நான் கிட்ட அப்படி தான் பேசுகிறேன். சினிமாவில் இருக்கிறவங்களாலே எதுவும் பண்ண முடியல, சக்ஸஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகுது, இதெல்லாம் என்ன பண்ணிடும், இது மூஞ்சில் எங்கே வரும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது, இவெல்லாம் போய் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. சினிமாவில் இருக்க பர்சனா? சினிமாவில் இருக்குன்னா அதர் பர்சன் இப்போ ஸ்டில் வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், எங்கள் கூட இருந்த பொண்ணு தான். ஸோ மனுஷங்க எப்படி மாறுறாங்க பாருங்களேன்.